நம்ம யாத்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் அண்ட் ஆட்டோ புக்கிங் பண்ற ஆப். இன்னைக்கு வந்து ஒரு மிக சந்தோஷமான நாள். ஏன்னா எல்லா சங்கங்கள்ல இருந்து கேப் அண்ட் டாக்ஸி சங்கங்கள்ல இருந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். இது வந்து சென்னை மாநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். பிளஸ் சென்னைக்கு அடுத்தபடியா எல்லா நகரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கறதா இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னன்னா லைஃப் டைம் 0 கமிஷன். அதாவது வந்து கஸ்டமர் பே பண்ற என்டையர் அமௌண்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு போய் சேரும். டைரக்ட் டு டிரைவர் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 100% ஓப்பன், அதாவது ஓஎன்டிசி ஓப்பன் நெட்வொர்க்ல இருக்கு. எல்லா டேட்டாவும் ஓப்பனா இருக்கும். பிரைஸ் எல்லாமே டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். என்டையர் சாஃப்ட்வேரே ஓப்பன் சோர்ஸ்ல எழுதியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிறந்தது. இது வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அது என்னன்னா டிரைவர்களுடையும் அந்த சங்கங்களுடையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து என்ன ப்ரைஸ் என்ன ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பண்ணோம். இது எதுக்கு இதெல்லாம் பண்றோம்னா அல்டிமேட்லி வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கமிஷன்கிற பேர்ல வந்து ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரமும் அஃபெக்ட் ஆகுது. வெஹிக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ண முடியல, காரை நல்லா மெயின்டைனும் பண்ண முடியல. அதனால வந்து சர்வீஸ் குவாலிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அது எல்லாத்தையும் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம யாத்திரி ஃபர்ஸ்ட் மற்ற சிட்டிகள்லையும் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னையில் பேராதரவோட லான்ச் பண்ணியிருக்கோம். மக்கள்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 100% ஃப்ரீயா இருக்கும் அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 45 ரூபாய் தான். எத்தனை ட்ரிப் வேணாலும் ஓட்டுநர்கள் எடுக்கலாம். அது போக அவங்க கஸ்டமர் பே பண்ற எல்லா அமௌண்ட்டும் வந்து டிரைவர்ஸ்க்கு போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். 1 இயருக்கு வந்து நாங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ப்ரைஸை திருப்பி அகைன் கலந்து ஆலோசித்து என்ன செய்யணுங்கிறது முடிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாது காம்படிஷன் இருக்குங்கிறதுக்காக வந்து பிரைஸை வந்து அன்ரீசனபிளா நாங்கள் குறைக்க மாட்டோம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது வந்து ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து சங்கங்களுடையும் சரி ஓட்டுநர்களுடையும் கலந்து ஆலோசித்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இது கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு ஆப் ரேட்டை குறைக்கிறாங்கிறதுக்காக நாங்களும் வந்து சண்டை போட்டு ரேட்டை குறைக்க போறது இல்லை. இது வந்து சஸ்டைனபிளா இருக்கணும். அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பியா இருக்கணும், டிரைவர்ஸும் ஹாப்பியா இருக்கணும், கஸ்டமர்ஸும் ஹாப்பியா இருக்கணும். இது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா அவங்களுடைய ஆப்புங்கிறனால ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் ஆகுது, கேன்சலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, பிரைசஸ் அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ இதனால டிரைவர்ஸ்க்கு மட்டும் தான் பெனிஃபிட்னு இல்லை, இது வந்து டிரைவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவலான பெனிஃபிட் இருக்கு. இது வந்து ஒரு மக்களுடைய இயக்கமா இருக்கிறனால நம்மளால வந்து இந்த குறைந்தபட்ச மாடல்ல ஒர்க் பண்ண முடியுது. ஸோ subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.